இந்த 30 வயசுக்குள்ளார வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஆக்சுவலி காலேஜ் பசங்க வந்து ராகுல் அந்த 4 இயர்ஸ் காலேஜ் டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பட் ஐ திங்க் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 20 to 30 இயர்ஸே வந்து கிட்டத்தட்ட வந்து காலேஜ் டைம் மாதிரி தான். ஏன்னா காலேஜ் டைமில் நான் பண்ண அதே விஷயம் வந்து ஐ டிட் ஆல்மோஸ்ட் இன் ஆல் மை ஒர்க் பிளேஸ். எப்பவுமே கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கும், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். இப்போவும் அப்படி தான். பட் அப்போ வந்து ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அண்ட் பசங்க கூட எப்பவுமே ஜாலியாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் தட் கண்டினியூட். என்னோட ஃபர்ஸ்ட் 30 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 20 to 30 இயர்ஸ் பீரியடில் காலேஜ் முடிச்சுட்டு நான் போன ஒர்க் பிளேஸ் எல்லாத்துலேயுமே வந்து அப்படி தான் கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக தான் இருப்பேன். என்னை யாரும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். அண்ட் காலேஜில் எப்படி வந்து லெக்சரர்ஸ் சீனியர்ஸ் வந்து எப்படி கொஞ்சம் கைட் பண்ணி நம்மளை வந்து நம்மளோட மிஸ்டேக்ஸ்லாம் வந்து புரிஞ்சுப்பாங்களோ அதே மாதிரி வந்து ஒர்க் பிளேஸ்லேயும் அதேமாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 20 to 30 இயர்ஸே வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் அ வெரி நைஸ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த 20 to 30 இயர்ஸ்குள்ளார நிறைய விஷயம் செய்யலாம் கைஸ். ஸோ அதில் என்னென்ன விஷயம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த 20 to 30 இயர்ஸ்குள்ளார நீங்கள் நிறைய விஷயம் கிரேசியாக செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை சீரியஸாக எடுத்துக்காத உலகம் வந்து அதுக்கப்புறம் உங்களை சீரியஸாக எடுத்துக்கும். அதனால வந்து தே டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் டூயிங் யூ சம் கிரேசி திங்ஸ். அதனால் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கூட செஞ்சு முடிச்சிருங்க, விச் இஸ் குட். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேமிலி வந்துடும். ஈவன் உங்கள் ஃபேமிலிஸ் வந்து தேர் நாட் கோன் பி ரியலி ஹாப்பி. இப்போ நீங்கள் வந்து திடீர்னு நான் லேக் வந்து பைக் ரைடு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, தேர் நாட் கோன் லெட் மீ கோ அவுட். நீ ஃபேமிலியை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபேமிலியை கூட்டிகிட்டு எப்படி லேக் பைக் ரைட் போகிறது? எனிவே, ஸோ தட்ஸ் அ திங். ஸோ அதனால் நம்ம இந்த 30 இயர்ஸ்குள்ளார என்னென்ன விஷயம்லாம் வந்து செய்யலாம் அப்படின்றத பற்றி குயிக்காக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ட்ரை டு சர்வைவ் அலோன் கைஸ். ஸோ அது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி பேசிக் திங்ஸ் விச் கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தனியாக போய் ஒரு வேலையில் இல்லை தனியாக போய் ஒரு விஷயத்தை படிக்கிறது நிறைய இடத்துல வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கலாம். யாருமே வந்து 100% எக்ஸ்ட்ரோவர்ட்டோ இல்லை 100% இன்ட்ரோவர்ட்டோ கிடையாது. நான் வந்து இந்த படம்லாம் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இந்த உன்னாலே படம் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வர ஹீரோ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பப்ளியாக இருப்பார், எல்லாருக்கிட்டையும் போனோடனே டக்குன்னு பேசுவார், முகம் தெரியாதவங்களுக்கு கூட அப்படின்னு இருக்கும். நம்ம யோசிப்போம், வா செமையாக இருக்கல படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் த பாயிண்ட் இஸ் லைக் he cannot do that for every scenarios. எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வச்சுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே யார்கிட்ட வந்து they get some little signals கிடைக்குதோ அப்போ வந்து they can go and talk directly அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக பிஹேவியர் இருக்கும். அதே அவங்களுக்கு தெரியாத ஒருத்தவங்க வச்சுக்கலாம், they'll be introvert until they know. So that's the same case for all of us. பட் இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுறது எப்படி அப்படின்னா வந்து இந்த பீப்புள் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ், ஹவு ஃபார் யூ கேன் ரீட் பீப்புள் அப்படின்ற கான்ஃபிடன்ஸை வச்சு தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் அப்படின்றது வந்து டிசைட் ஆகும். ஸோ அதனால் எவ்ரி ஒன் இஸ் லைக் லிட்டில் எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் லிட்டில் இன்ட்ரோவர்ட். ஸோ அப்போ என்ன அந்த 20 to 30 இயர்ஸ்குள்ளார இஃப் யூ ட்ரை டு ரீட் பீப்புள் லாட், இஃப் யூ ட்ரை டு என்கேஜ் வித் லாட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட என்கேஜ் பண்ணீங்க, பேசுறீங்க, பழகுறீங்க அப்படின்னா வந்து இட் கிவ்ஸ் யூ லைஃப் லாங் இம்யூனிட்டி டில் யுவர் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் வேர் யூ நோ ஹவு டு ஹேண்டில் பீப்புள். ஒரு மக்களை எப்படி வந்து ஒரு பொது ஜனத்தை ஹேண்டில் பண்ணுறது, நாளைக்கு என் ஸ்டாஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், என் ஜூனியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், அண்ட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட கிட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், நிறைய விஷயத்துக்கு வந்து இட் கிவ்ஸ் யூ sort of like ஒரு கோர்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ another thing if you see guys, நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து ஒரு கம்பேரிசன் நீங்கள் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே வந்து நம்ம வந்து படத்தில் தான் வந்து சிங்கம் சிங்கிளாக தான் வரும், பட் இன் ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கம் கூட்டமாக தான் இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்கவரி சேனல் எடுத்து பாருங்கள், சிங்கம் வந்து தனியாலாம் இருக்காது, அது வந்து கூட்டமாக தான் இருக்கும். அது சர்வை பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, வேட்டையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கூட்டமாக இருந்தால் தான் ஒரு சிங்கம் சர்வைவல் பண்ணும். தனியாக இருக்கிற சிங்கம் வந்து ஜென்ரலாக சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வேறஸ் வந்து நீங்கள் இந்த புலியை நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சிங்கிளாக தான் இருக்கும், அது வந்து கூட்டமாகவே இருக்காது. குட்டி போட்ட உடனே அந்த குட்டி கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த அம்மா குட்டியை தனியாக விட்டுருந்து குட்டி தனியாக போய் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ பாயிண்ட் என்னென்னா, சிங்கம் சர்வை பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். வேறஸ் புலிக்கு வந்து கூட்டமே தேவையில்லை, அது தனியாகவே சர்வை பண்ணும். இப்போ நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பரிணாம வளர்ச்சியில் ஹோமோ ஹேபிலஸ், ஹோமோ எரெக்டஸ், இப்போ ஹோமோ சேப்பியன்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் நம்ம செட்டில்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மண்டவோட எல்லாமே கூட்டமாக தான் இருக்கும். we are a social species. நம்ம தனியாக சர்வை பண்ணுறது அப்படின்றது வந்து நம்மளுக்கு புதுசாக ஒரு விஷயம். நம்ம வந்து கூட்டமாக சர்வை பண்ணுறது நேச்சுரலாக வர விஷயம். நம்ம இப்போ வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிறோம், இப்போ வந்து நம்ம தனியாக இருக்கிறோம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், இப்போ வந்து we are getting used to it. பட் ஸ்டில் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஆள் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே தனியாக இருந்தாலும் நம்ம வீட்டை சுற்றி ஆள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஃபீலிங்கில் வந்து we tend to feel satisfied. நம்ம தனியாக அந்த ஹோல் அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், we don't like it. We have a natural fear. நம்ம தனியாக இருந்தோம்னா ஒரு சர்வைவல் மோடுக்கு வந்துடும், we get a natural fear. ஸோ அதனால் வந்து இந்த 20 to 30 இயர்ஸில் வந்து
எப்படின்னா நேச்சுரலாக நம்ம வந்து நிறைய அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் டச்சில் இருக்கும். ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் நல்ல நம்மள ஏஜ் குரூப்பில் நிறைய பசங்க ஜாலியாக படத்துக்கு போகலான்னுவாங்க. ஸோ நம்ம எப்பவுமே இந்த குரூப்பாக போவோம். அதனால என்ன ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்பவுமே ஒரு கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம தனியாக வந்து நம்மளுக்குன்னு யோசிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நிறைய கிடைக்காது. அதாவது இப்போ ஒரு சாப்பாடு சூஸ் பண்ணோன்னா, சரி ஓகேடா நீனே ஒன்று பண்ணு, நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஓ இது பண்ணுறியா, ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து யூ கெட் ஸ்பூன் ஃபெட். அதே மாதிரி இப்போ ஒரு பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா, டயர் பஞ்சர் ஆச்சு, டயர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதை யோசிச்சு நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா டக்குன்னு வந்து யாராவது ஒருத்தங்க அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு லேர்ன் பண்ணுற கேப்பபிலிட்டிஸ், அந்த லேர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடும். இதே மாதிரி நம்ம படத்துக்கு போகிறது, தனியாக போகிறது, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம லேர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த 20 to 30 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நம்ம வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், ஒரு கிட்ஸ் மாதிரி தான் இருப்போம். 30 இயர்ஸ்க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் இண்டிவிஜுவலி. ஸோ அதனால் அந்த 20 to 30 இயர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலுமே கொஞ்சம் தனித்தனியாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சச்சஸ் வந்து நீங்கள் லேர்ன் டு குக்கிங் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் நான் சொல்லுவேன். ஆஸ்திரேலியா வந்தப்போ தான் வந்து எனக்கு குக்கிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டே ஸ்காலர், காலேஜ்க்கு போயிட்டு வருவேன், வீட்டில் சாப்பாடு இருக்கும், நம்ம அம்மா சாப்பாடு சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து வி டோன்ட் ரியலி நோ தட் ஒரு குக்கிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியாது. ஆனால் ஆஸ்திரேலியா வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த என் கூட வந்த பசங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து திரும்ப போயிட்டாங்க. நான் இந்தியா மிஸ் பண்ணுறேன், எங்கள் அம்மா அப்பா மிஸ் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன், என்னால் வந்து இங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த லோன்லினஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணி போயிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையும் என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமனாக தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குக்கிங் சொல்லுவாங்க. ஸோ குக்கிங் தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஈஸிலி சர்வைவ் எனிவேர் கைஸ். இந்த ஃபுட் ரெப்ளிகேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க, அம்மாவோட ஃபுட் ரெப்ளிகேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் லிட்ரலி ஃபீல் லைக் யூ ரெப்ளிகேட்டட் யோர் மாம். உங்கள் அம்மா வந்து உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து யூ ஃபீல் லைக் ஓகே நம்ம ஃபோனில் பேசினா வந்து யூ கெட் அ கஸ்டம் டு இட். ஸோ அதனால் குக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி பேசிக் ஃபிட்னஸ், அந்த 20 to 30 இயர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு இந்த ஃபிட்னஸ்ன்றது வந்து இஃப் இட் பிகம்ஸ் அ ஹேபிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப்பில் வந்து ஃபிட்னஸ் இல்லாமல் நீங்கள் இருக்கவே முடியாது. பட் அந்த 20 to 30 இயர்ஸ் வந்து கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக வந்து எப்படி இருந்தாலும் உடம்பு வந்து நம்மளுக்கு எங்கே இருக்கும், ஃபிட்டாக தான் இருக்கும் ஓரளவுக்கு நேச்சுரலாக. அப்படியே நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 30 இயர்ஸ்க்கு மேலே வில் நெவர் லைக் டு கோ டு ஜிம் ரெகுலர்லி. அது ரெகுலராக ஜிம் போகிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கும். ஸோ அந்த 20 to 30 வந்து நீங்கள் ஃபிட்டாக பழகிட்டீங்க அப்படின்னா 30 இயர்ஸ்க்கு மேலே வந்து இட் பிகம்ஸ் அ ஹேபிட். அது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரை டு ட்ராவல் அலோன். ஸோ இந்த ட்ராவல் அலோன்றப்ப வந்து யூ லேர்ன் so many things guys. as I said வந்து நம்ம சோஷியல் ஸ்பீசிஸ், நம்ம கூட்டமாக இருந்து பழகின ஒரு ஸ்பீசிஸ். இது தனியாக இருக்கிறப்ப நம்ம எப்பவுமே ஒரு சர்வைவல் மோடில் இருப்போம். நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோம், நம்மளை யார் ஏன் இப்படி பார்க்குறா, நம்ம இங்கே இருக்கலாமா, தங்கலாமா, இங்கே போகலாமா, அங்கே வரலாமா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து வி யூஸ் அவர் இன்டெலிஜென்ஸ். ஒரு கலெக்டிவாக ஒரு இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்மளோட இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தென் we tend to learn so many things. அண்ட் அதே மாதிரி இந்த 20 to 30 இயர்ஸில் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட நீங்கள் வந்து நிறைய பழகினீங்க அப்படின்னா வந்து யூ லேர்ன் பீப்புள் லாட் ஃபாஸ்டர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து தே ஆர் வெரி ப்ரெடிக்டபிள். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அவங்க பழகுவாங்க. அதேமாரி நீங்கள் வந்து அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, எது அவங்களுக்கு கோவம் வரும் அப்படின்றது வந்து யூ நோ த லிமிட்ஸ் ஆஃப் எ ஹியூமன். ஸோ அப்படி தெரிஞ்சு நீங்கள் பழகிறப்ப யூ ஹார்ட்லி ஹேவ் எனி திங் டு லேர்ன் ஃப்ரம் தட் பர்சன். ஒரு சக மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான், என்னோட ரிலேட்டிவ்ஸ் எப்படி இருப்பாங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட வந்து நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா வந்து யூ டென் டு நோ லைக் ஓகே ஹியூமன்ஸ்லாம் இப்படிலாம் இருப்பாங்க, இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வந்து இப்படி சொன்னால் அவங்க வந்து இப்படி கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ டர்ன் டு லேர்ன் so many things. இது வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ லேட்டர் பார்ட். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறப்ப உங்கள் ஜூனியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ரெக்ரூட் பண்ணுறப்ப அவங்கள்ட்ட எப்படி பேசணும், என்னென்ன கொஷின்ஸ் கேட்கணும். அண்ட் அதே மாதிரி நாளைக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறப்ப ஈவன் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய விஷயத்துக்கு வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ லாட். அதாவது ஒரு ஸ்கில் வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ டெலிவர் அ ப்ராஜெக்ட். வெரஸ் வந்து லேர்னிங் அ ஹியூமன் வச்சுக்கோங்களேன், இட் ஹெல்ப்ஸ் டு டெலிவர் சம் சக்ஸஸ்ஃபுல் போர்ஷன் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் டெலிவர் பண்ணுறதுக்கு எனக்கு .NET அப்படின்ற ஒரு தெரிஞ்சுன்னா ஒரு .NET ப்ராஜெக்ட் வந்து நான் டெலிவர் பண்ண முடியும். வெரஸ் இப்போ வந்து அந்த கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களோட பிஸ்னஸ் சொல்யூஷன் வந்து டெலிவர் பண்ண, என்னோட ப்ராஜெக்ட் மட்டும் வந்து இஸ் நாட் கோனா மேக் அ மணி அவுட் ஆஃப் ஃபார் தட் கிளைண்ட். அந்த கிளைண்ட் வந்து இந்த ப்ராஜெக்டை வச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க, ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்கள நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களோட கஸ்டமர்ஸ் எப்படி வேணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹோலிஸ்டிக்லி ஒரு மக்களை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து த மணி தட் ஐ மேக்
இஸ் ஆக்சுவலி as a சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். அதுதான் என்னோட ரோலே. என்னோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி நேரம் வந்து என் கம்பெனிக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. எனக்கு வந்து ஒரு டேட்டிங் ஆப் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும், இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், என்னோட கம்பெனி இதுதான் அப்படின்றப்ப அவங்க சொல்கிற அந்த ஒரு லைனை வச்சு நான் அந்த என்டையர் ஆப்பை கிரியேட் பண்ணி அது எப்படி அவங்க கம்பெனிக்கு ஃபிட் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும், இவங்க எப்படி இதை யூஸ் பண்ணுவாங்க, இது எப்படி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது இந்த எல்லா விஷயத்தையும் வந்து இது எல்லாத்தையும் நான் மேப் பண்ணிடுவேன். அந்த கஸ்டமர்ஸ்க்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஸோ இந்த அவங்க சொல்கிற ஒரு 2-3 ஒரு 5 நிமிஷம் மீட்டிங்கில் ஐ கேன் கோ பேக் அண்ட் டெல் தம் லைக் 1 hour ஆஃப் ஸ்டோரிஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம், இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றது. அண்ட் ஸோ ஐ திங்க் நிறைய விஷயம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வில் கேட்ச் அப் அகெயின். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா யூ புட் ஆக்சுவலி இது வந்து கிட்டத்தட்ட 100 விஷயம் சொல்லலாம் கைஸ். இந்த 20 to 30 இயர்ஸ்க்குள்ளார நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வந்து கிட்டத்தட்ட 100 விஷயம் நம்ம பண்ணலாம். அந்த 100 விஷயமும் வந்து we can use it in a later part of life. Okay, so we'll catch up again in another video, and thank you so much guys, and cheers.